I remember getting too drunk with my best friends. I remember getting fucked up with my girlfriends. I remember drinking all nights on the weekends. I remember wishing this night wouldn't ever end. I remember teaching her to mini, but from beyond, that's what's up. First date, getting drunk. Second date, I fell in love. Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் ஒரு 500 லைக்ஸ் டார்கெட் வைக்கலாம். மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவோட லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளர் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் பிளர்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபில்டர் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது மேலே இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு கடைசியாக வந்து இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இப்போ ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை கொஞ்சமாக ஏற்றிட்டு கரெக்டாக இந்த எட்ஜில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, திரும்பவும் ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் கொஞ்சம் பெருசாக்கிட்டு ஹார்ட்னஸை இன்னும் கொஞ்சம் ஏற்றிடலாம். ஓகே, இப்பயும் திரும்ப அகைன் அந்த ஃப்ளோரில் மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போது மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறங்க, இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு மாடல் இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் 4Kல கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அதுவும் 4Kல எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். எப்படி உங்கள் இமேஜை பிஎன்ஜி ஃபார்மேட்டில் 4Kல கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இந்த இமேஜை உங்களுக்கு வேணுன்ற இடத்துல கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டூப்ளிகேட் பண்ண லேயரை சைடில் செட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியாக வந்து கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அந்த ஃபில்டர் கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து ஒரு 0. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃப்ளிப் ரொட்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு 4ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து உல்ட்டாவாகிடுச்சு. இப்போ இந்த உல்ட்டாவான ஷேடோ இமேஜை கரெக்டாக அந்த லெக்கு போர்ஷன் இருக்குல்ல, ஆல்ரெடி இருக்க இமேஜ் லெக்கு போர்ஷன் கீழே கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் டவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக செட் பண்ணலாம். ஓகே, 10 ஓகே தான். இப்போ டிக் பண்ணிடலாம்.
ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும். குட்டியாக இந்த ஆரோ மார்க் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போது ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸு வந்து ஒரு 109, ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 100, ஹார்ட்னஸை வந்து 0 அண்டு ஜூம் எபிலிட்டியை டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் அந்த இமேஜை நல்லா க்ளோஸ் அப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இமேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற பேக்ரவுண்டு அந்த பேக்ரவுண்டு கீழ் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கலர் பிக்கு வரும். ஸோ கரெக்டாக கலர் பிக்கை எடுத்துகிட்டு அந்த இமேஜுக்கு சைடில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பக்கத்தில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை பிக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இமேஜுக்கு மேலே அந்த பர்சனுக்கு மேலே சுற்றி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓகே ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி பண்ணியிருக்கேன். பக்கத்தில் என்ன கலர் இருக்கோ அதே கலரை பிக் பண்ணிவிட்டு அந்த பர்சனுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறேங்க. ஓகே இப்போ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒப்பாசிட்டி வந்து 100ல் இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு 20. ஓகே 20. ஓகே இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே இது பிஃபோர் ஆஃப்டர் அந்த பர்சனை சுற்றி ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு தான். ஓகே நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போ பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வந்து ஒரு 10. ஓகே நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 20. ஓகே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே இப்போ ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிடலாம். ஹார்ட்னஸையும் கம்மி பண்ணிடலாம். ஓகே இப்போது ஃபேஸில் சைடில் மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வேண்டாம், லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இப்போ பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் ஓகே இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே இப்போ இந்த பிஎன்ஜியை கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களே இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைட்டுன்னு சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 7. ஓகே நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை வந்து ஒரு -16 16.
ஓகே நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து +2. ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒயிட் வந்து ஒரு 25. ஓகே நெக்ஸ்ட்டு பிளாக் வந்து ஒரு -33. ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சர் வந்து ஒரு 2. ஓகே நெக்ஸ்ட்டு டின்னு வந்து +11. ஓகே நெக்ஸ்ட்டு வைப்ரன்ஸ் வந்து +10. ஓகே நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து +12. 1 2. ஓகே நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும், மிக்ஸ் டூல் ஐக்கான். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு 9. ஓகே நெக்ஸ்ட் ஆரஞ்சு கிளிக் பண்ணிவிட்டு லூமினஸ் வந்து ஒரு 8. ஓகே நெக்ஸ்ட்டு எல்லோ யூஜி வந்து ஒரு 35. ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளூ லூமினஸ் வந்து ஒரு 9. ஓகே நெக்ஸ்ட்டு க்ரே லூமினஸ் வந்து ஒரு 4. ஓகே சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்சர் வந்து ஒரு 2. ஓகே நெக்ஸ்ட் கிளாரிட்டி வந்து ஒரு 6. ஓகே இப்போ டென்சிட்டி வந்து ஒரு 2. ஓகே நெக்ஸ்ட்டு விக்னட் வந்து ஒரு -16. 16. ஓகே சூப்பர். இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது முக்கோணம் போட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பிங் வந்து ஒரு 6. ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மாஸ்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மாஸ்கிங் வந்து ஒரு 70. ஓகே நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு 20. ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 13. ஓகே நெக்ஸ்ட் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு 22. ஓகே போதும். நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 23க்கு செட் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸ்மூத்னஸை வந்து ஒரு 76. ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆப்டிமிஸ்டிக் அதாவது பைனாகுலர் போட்ட மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் த குரோமேட்டிக் அப்சர்வேஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணுறங்க. ஓகே ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஜூம் பண்ணுறேன். ஸ்கின் கலராக பாருங்கள். பிஃபோர் ரொம்ப டல்லாக இருந்தது. ஆஃப்டர் நல்லா பிரைட்னஸாக நல்லா லுக்காக இருக்குது. அதே மாதிரி அந்த பர்சனை சுற்றி ஒரு மாதிரி ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி இருக்குது பாருங்களா. நம்ம அங்கே பண்ணோம்ல ட்ராயிங்கில் அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து இங்கே நல்லா எடுத்து கொடுக்குது. இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 லைக்ஸ் டார்கெட் வச்சுக்கலாம். அந்த லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனாக போட்டுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் வர எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சோஷியல் மீடியா லிங்க்ஸு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் 3தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்லாம் நான் அங்கே தான் அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதை டிங்கின்னு அழுத்துட்டுங்க. அண்ட் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல். டாடா பை பை.
நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும்.